ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்திங்கன்னா அலைன்ஸ் மால். இதுதான் ப்ராடக்டோட லிஸ்ட். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விட்ட ப்ராடக்ட்டு. இதில் வந்து நம்மளுக்கு இன்கம் எப்பயுமே கம்மியாக தான் வரும். ஆனால் இதை நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணலாம். இந்த ஆப் வந்து இப்போ வந்து 4 மந்த்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டில் ஐடியில் ஃபயரிங்லாம் முடிஞ்சுது. எப்பயுமே லாங் டேர்ம் ஆப்பில் ஒரு 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது நியூவாக ஒரு ஆப் வருது அப்படின்னா ஃபஸ்ட் மந்தில் ஐடி ஃபயரிங் இருக்கும். நிறைய தவளை ஐடி ஃபயரிங் ஆகும். அதாவது ஐடி ஃபயரிங்னால் நம்ம வந்து உள்ளேயே ஆப்புக்குள்ளேயே போக முடியாது, போட்டாலும் இன்வாலிடுன்னு வந்துடும். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே லாங் டேர்மில் பெரிய அமௌண்ட் வந்து போடுறது ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட், செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணனா நம்மளுக்கு வந்து லாஸ் ஆனாலும் கம்மியாக லாஸ் ஆகும், நல்லா ரன் ஆகும், வித்ட்ராவெல்லாம் கரெக்டாக வந்திருக்கும். ஆனால் திடீர்னு ஆப்புக்குள்ளே போக முடியாது, போயிடும். அதுதான் வந்து ஐடி ஃபயரிங். இப்போ வந்து இதில் செகண்ட் ப்ராடக்டில் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1560 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 78 ரூபா, 44 நாளைக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. டோட்டல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 3432 ரூபா. இது வந்து கொஞ்சம் பாசிபிளாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம போடுற அமௌண்ட் எடுக்கவே வந்து 20 டேஸ்க்கு மேலே ஆகும். லாங் டேர்ம்லலாம் அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். 15 டேஸ்க்குள்ளே நம்ம போட்ட அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம உஷாராகிக்கிற நாள் அது. சரிங்களா? ஆஃபரை விடுவாங்க, அப்பப்போ உஷாராகிக்கணும். அதே மாதிரி 10 டேஸ்க்குள்ளே எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அமௌண்ட் போடுறத ஸ்டாப் பண்ணிடணும். நீங்கள் வந்து 10 நாளில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே 5 நாள் எடுக்கிற மாதிரி போடுவாங்க. அப்புறம் 3 நாளில் வந்து 3000 ரூபா போட்டால் 3 நாள்லேயே நம்மளுக்கு அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்துடுற மாதிரி. ஒரு நாளைக்கு 1200 ரூபா ப்ராஃபிட்டு, 3000 ரூபா போட்டால் அப்படி போடுவாங்க. அப்புறம் ஒரு நாளில் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி போடுவாங்க. எப்படின்னா நீங்கள் 3000 ரூபா போட்டால் ஒரே நாளில் 9000 ரூபா, 10000 ரூபா, 15000 ரூபா அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதெல்லாம் லாஸ்ட்டாக முடிச்சுருவாங்க. அதோட வித்ட்ராவலும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுதான் லாங் டேர்மோட பேசிக்கே. சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் ஹோம் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு இந்த ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இதில் போயிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் சேனல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் இதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் இதில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் அமௌண்ட் எவ்வளோ ரீசார்ஜ் மினிமம் வந்து 600 போட்டிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ண முடியுமோ வேணுமோ அதை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் பேடிஎம்மோ எதுவோ போய் நீங்கள் இது பண்ணிட்டுக்கோங்க, ரீசார்ஜ் பண்ணிக்கிறது. இது வந்து வித்ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேலன்ஸ் அமௌண்ட்டு இங்கே இருக்கும் இந்த இடத்துல. இதில் வந்து நீங்கள் வித்ட்ராவல் அமௌண்ட்டை ஃபில் பண்ணிடணும். இதில் வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்துடும். வித்ட்ராவல் கண்டிஷன்ஸ் பாருங்கள். மினிமம் வித்ட்ராவல் 110 ருபீஸ். பேங்க்கோட ஹேண்டில் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 5%. அதாவது நீங்கள் வந்து ஒரு 100 ருபீஸ் நீங்கள் போடும் போது அதில் 5 ரூபா வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வித்ட்ராவல் வந்து உங்கள் அமௌண்ட்டு உங்கள் பேங்க்குக்கு ரீச் ஆகிறதுக்கு டைமிங் வந்து 24 to 72 ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்கள் வித்ட்ராவல் வந்து ஃபெயில் ஆச்சுனாவோ வந்து நீங்கள் ஃபெயில் ஆச்சுன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா, அது வந்து வேறு நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். இதில் வந்து ப்ராடக்ட்டும் பாருங்கள், நம்ம ஏதோ ஸ்க்ரோல் பண்ணுறேன், அப்படியே செக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மெசேஜுன்னு இருக்கிறது இது வந்து சும்மா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களே, அதெல்லாம் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, அந்த மாதிரி மெசேஜ் வரும். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட அசெட்ஸ். இந்த அசெட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்களோட ப்ராடக்ட் இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு வந்து அமௌண்ட் போட்டு வாங்கியிருக்கீங்க ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ வித்ட்ராவல் போட்டிருக்கீங்க, டீம் சைஸு, டீம் இன்கம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபிக்ஸடு இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. மை ப்ராடக்டில் நீங்கள் வாங்கின ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இன்விடேஷன் லிங்க்கில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேட்டிவோ இன்கம் லிங்க் பண்ணணும். அதாவது இந்த ஆப் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபண்டிங் டீட்டெயில்ஸில் உங்களோட அமௌண்ட்டில் எவ்வளோ வந்திருக்கு என்னான்னு இருக்கும். அப்புறம் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறது,
அப்புறம் காண்டாக்ட் மேனேஜர் இதில் வந்து நீங்கள் சிசிக்கு மெசேஜ் பண்ணுறது. அந்த மாதிரி நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கும் போது அவங்க கொடுக்குற கோட் கொண்டு வந்து இந்த போனஸ் ரீடம்ஷன் அப்படின்ற இடத்துல வந்து போட்டால் உங்களோட அமௌண்ட்டு வந்து அதில் ஆட் ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட இந்த அலைன்ஸ் மாலோட டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? இந்த ஆப்போட லிங்க்கோ இல்லை வேறு ஏதாவது லாங் டைம் ஆப்போட லிங்க்கோ வேணும்னா கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொஸ்டின் வேணும்னாலும் இருந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு ஆப்போட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் அதில் ஜாயின் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். பாய் காய்ஸ். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.